Hello friends, welcome back SUBA'S gallery. இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி ஆச்சி பாதாம் மிக்ஸ் பவுடரை வச்சு எப்படி நம்ம வீட்லயே குல்ஃபி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ பாதாம் குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துறலாம். சின்னதா ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமா தண்ணி இல்லாட்டி பால் சேர்த்துக்கங்க. பால் சேர்த்துட்டு சின்ன ஸ்பூனை வச்சு நல்லா கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கங்க. பாக்கெட் பால், பசும்பால் எது வேணாலும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே வாங்க. சைடில் வர ஆடையை ஃபுல்லாக எடுத்து உள்ளே விட்டுக்கிட்டே வாங்க. அப்போ தான் குல்ஃபியை சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் இருந்து மீடியம் ஃப்ளேம்குள்ளே இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்க்குறப்ப குல்ஃபி ஐஸ் பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற குல்ஃபி ஐஸ் மாதிரியே கொஞ்சம் நின்று உருகும். அது மட்டும் இல்லை, நல்ல க்ரீமியாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா பாயில் ஆகிறப்ப கொஞ்சம் பால் திக்காகிக்கிட்டே வரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு இப்போ கொஞ்சம் நல்லாவே திக்காயிருச்சு. அடுத்ததாக இதில் ஆச்சி பாதாம் பவுடர் சேர்த்துக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆச்சி பாதாம் பவுடர் எடுத்துக்கோங்க. அதை இந்த பாலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே வாங்க. இந்த ஆச்சி பாதாம் பவுடர்லையே ஏற்கனவே சுகர் இருக்கிறதுனால நம்ம சுகர் தனியாக ஆட் பண்ண வேண்டியதில்லை. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சுகரோட அளவை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பவுடர் பாலில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இந்த குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த குங்குமப்பூ சேர்க்குறப்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஃப்ளேவராக ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு இப்போ பாருங்கள், பால் நல்லா திக்காயிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு எடுத்துக்கோங்க. குல்ஃபி மோல்டுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்க டம்ளரில் கூட செஞ்சுக்கலாம். இதில் நம்ம ஆற வச்ச பாலை ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐஸ்கிரீம் வீடியோஸ், நிறைய குச்சி ஐஸ் வீடியோஸ் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மோல்டில் ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறம் அடுத்ததாக இதோட மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐஸ் குச்சி எடுத்து எல்லாத்துலேயுமே வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஒரு 8 மணி நேரத்தில் இருந்து 10 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லாவே செட் ஆயிருச்சு. இதை நம்ம அன்மோல்டு பண்ணணும். அன்மோல்டு பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் ஒரு 1/4 நிமிடம் மட்டும் நினச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அன்மோல்டு பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருதுன்னு. அவ்வளோதான், நம்மளோட குல்ஃபி ஐஸ் ரொம்ப சூப்பராக ஜில்லுன்னு ரெடி ஆகிருச்சு. பார்த்தாலே இதை சாப்பிடணும் போல் இருக்குது. இதே மாதிரி எல்லா குல்ஃபியையுமே நம்ம அன்மோல்டு பண்ணிக்கலாம். எல்லா குல்ஃபியையுமே அன்மோல்டு பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ தூவி விட்டுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட குல்ஃபி நல்லா குழு குழுன்னு சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல வீடியோவுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.